பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யோனா 2வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. நம்முடைய ஆண்டவர் வல்லமையின் தெய்வம். ஆண்டவர் கட்டளை கொடுத்தால் கழுதை கூட தன் வாயை திறந்து பேசும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? சங்கீதம் 135வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவர் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்தின் எல்லா ஆழங்களிலையும் அவருக்கு சித்தமானதை செய்கிறார். என் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு இயற்கை கட்டுப்படும். அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். இன்னைக்கு எந்த இடத்துல உங்களுக்கு நெருக்கம் இருக்கிறதோ, எந்த இடத்துல உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கார்களோ, எந்த இடத்துல உங்கள் ஆசீர்வாதத்தை தடை செய்து வைத்திருக்கார்களோ, you deserve for that blessing. அந்த ஆசீர்வாதம் உங்களை சந்திக்கணும். அது உங்களுக்குரிய ஆசீர்வாதம். அதற்காக நீங்க பிரயாசப்பட்டு இருக்கிறீங்க. தேவன் அந்த ஆசீர்வாதத்தை உங்களை முன்குறித்து இருக்கிறார். ஆனால் தடை செய்து அதை கிடைக்க முடியாதபடி எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ காரியங்கள் தடை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய கட்டளை அந்த இடத்துல கடந்து வருதுங்க. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், யோனாவை கரையிலே கக்கி விட்டது. இன்றைக்கு தேவனுடைய கட்டளை உங்களுக்காய் புறப்பட்டு வரப்போகிறது. தானியேலுக்கு கட்டளையை கொடுத்த ஆண்டவர், தானியேலுடைய ஆசீர்வாதத்துக்காக கட்டளையை அனுப்பித்தவர், இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கட்டளையை கொடுப்பார். பரத்திலிருந்து கட்டளை உங்களுக்காய் கடந்து வரும். விசுவாசத்தோட என்னோடு கூட சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உரிய அந்த ஆசீர்வாதத்துக்குரிய கட்டளையை ஆண்டவர் பிறப்பிக்க போறார். தேவனிடத்திலிருந்து எனக்கு கட்டளை கடந்து வரும். தேவனிடத்திலிருந்து எனக்கு உத்தரவு கடந்து வரும். பரத்திலிருந்து உத்தரவு கடந்து வரும். பரத்திலிருந்து தேவ தூதர்கள் எனக்காய் ஒத்தாசை கொண்டு வருவாங்க. இது நீங்க திருப்பி சொல்லிக் கொண்டிருக்க தேவனுடைய வல்லமை உங்களை சந்திக்கும் மகனே, தேவனுடைய வல்லமை உங்களுக்கு சந்திக்கும் மகளே. ஏசப்பா, இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாதத்தில் ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால எந்த இடத்துல இவர்கள் தடையை பார்த்தாங்களோ, எந்த இடத்துல ஆசீர்வாத குறைச்சலை பார்த்தாங்களோ, எந்த இடத்துல ஒரு மேன்மை உயர்வு வரணும் காத்திருந்தாங்களோ, உம்முடைய நாமத்தினால ஆண்டவரே கட்டளை பிறப்பிக்கப்படுவதாக. கர்த்தர் கட்டளை இடுவீராக. ஆண்டவரே, இக்கட்டின் சூழலில் யோனாவுக்கு என் ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளை இட்டீர், யோனாவை இதை கக்கி போட்டது. ஆண்டவரே, இவர்களை தடை செய்கிற என்ன வல்லமையா இருந்தாலும் என் ஆண்டவருடைய கட்டளை கடந்து வரட்டும். பரத்திலிருந்து உத்தரவு கடந்து வரட்டும். தடையா இருக்கிற மனிதர்கள் விலகட்டும். தடையா இருக்கிற போராட்டங்கள் விலகட்டும். ஆண்டவரே, கடன் பிரச்சனையில மீண்டு வர முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகள் விலகுவதாக. இவர்களுக்காக புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக. தேவன் தாமே உம்முடைய கட்டளை அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம். புதிய வாசல்கள் இவர்களுக்காய் திறக்கப்படுவதாக. விசுவாசத்தோடு ஜெபிங்க. எனக்காய் புதிய வாசலை திறப்பதற்காய் நன்றி. உங்க தொழில்ல, உங்க வேலையில, உங்க ஊழியத்துல புதிய வாசல்கள் திறக்கப்படுகிறது. பரத்திலிருந்து அந்த கட்டளை கடந்து வருகிறது. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். மகிமையின் தேவன் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்கிறார். கர்த்தருடைய கட்டளை புறப்பட்டு வந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. விசுவாசத்தோடு ஜெபிங்க. பெரிய எல்லைகளை காணும்படியா என் தேவாதி தேவன் உங்களை மகிமையா ஆசீர்வதிப்பார். God bless you.